தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. பழமையான சிவாலயமான சிதம்பரத்தில் ஆருத்ர தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், ஆருத்ர தரிசன விழாவுடைய சிறப்புகள் என்ன? இதையொட்டி என்னென்ன சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது? பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கு? ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சனமும் வெகு சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக இன்று நடைபெறுவது ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு, எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு சிறப்பு இங்கு என்னவென்றால், ஆருத்ரா தரிசனத்தின் அன்று நடராஜரான உற்சவர் தான் நடராஜர், மூலவரும் நடராஜர். மூலவரான நடராஜர் இன்று தேரில் வீதி உலா வருவார். இதனை காண உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் கூட்டம் சிதம்பரத்தில் குவிந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு கூட்டம் இங்கே நிறைந்த காரணத்தினால் காவல்துறையும் அதிக அளவு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 தேர்கள், முதல் தேரில் விநாயகர், 2வது தேரில் முருகர், 3வது தேரில் நடராஜர், 4வது தேரில் சிவகாம சுந்தரி, 5வது தேரில் சண்டிகேஸ்வரர். 5 தேர்கள் இங்கே வருவார்கள். இப்படி 5 தேர்களை ஊர் கூடி இழுக்க முடியாது, உலகமே கூடி இழுக்க வேண்டும் நிலைக்கு தான் இங்கே சிதம்பரம் உள்ளது. அந்த அளவுக்கு கூட்டம் அலைமோதுகிறது. எந்த திசை திரும்பினாலும் சிவபக்தர்கள் கூட்டம் விண்ணை முட்டும் அளவிற்கு இங்கு கைலாய வாத்தியம் என சிதம்பரம் முழுவதுமாக ஒரு விழாக்கோலமாக உள்ளது. அந்த விழாக்கோலத்தின் நடுவில் தான் நடராஜர் ஆடி அசைந்து தேரில் புறப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் 4 திசையிலும் ஆங்காங்கே மாக்கோலமிட்டு பக்தர்கள் நடராஜரை வரவேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் குழுவாக நடனமும் ஆடி நடராஜரை வரவேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாய வாத்தியம் விண்ணை முட்டுகிறது. சாம்பிராணி புகை ஒட்டுமொத்தமாக சிதம்பரத்தை மூடுகிறது. அந்த அளவுக்கு பக்தி முழுவதுமாக சிதம்பரத்தில் திசை முழுவதுமாக இங்கே காட்சி காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த பகுதி முழுவதுமாக சிவபக்தர்கள் இருக்கும் காரணத்தால் ஆங்காங்கே காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.